அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். வரவிருக்கும் தேர்தலில் NDA கூட்டணி விஸ்வரூபம் எடுக்கப் போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக 160 தொகுதிகளில் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையில் அதிமுகவினர் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். இதற்கு முக்கிய காரணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்த ஊக்கமும் தேர்தல் அறிக்கையும் சொல்லப்படுகிறது. கவலைப்பட வேண்டாம், நமது ஆட்சிதான் அமையப் போகிறது என்று பழனிசாமி அவர்கள் கட்சியினருக்கு தைரியமளித்துள்ளார். தேர்தல் வியூகங்களைப் பொறுத்தவரை எந்தெந்த பகுதிகளில் கவனத்தை செலுத்த வேண்டும், திமுகவின் சவால்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தை TVK எப்படி கையாள வேண்டும் என்பது குறித்து அமித்ஷா அவர்கள் வழிகாட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் மாநில தேர்தலை முன்னுதாரணமாக காட்டி பியூஷ் கோயல் அவர்கள் பேசும்போது சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்ட பிரசாந்த் கிஷோர் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்பதை குறிப்பிட்டு இணையதள பிம்பங்களைக் கண்டு அஞ்சத் தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவுறுத்தியுள்ளார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 1500 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளதால் அக்கட்சியினர் முழுவீச்சில் பணிகளைத் தொடங்கியுள்ளனர். நடிகர் விஜய் அவர்கள் திமுகவை விமர்சித்தாலும் அவரிடம் திமுகவை வீழ்த்தும் அளவுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை என்றும் சினிமா செல்வாக்கு மட்டும் வாக்குகளாக மாறாது என்றும் கருதப்படுகிறது. விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய சிறுபான்மையினரின் வாக்குகள் உண்மையில் திமுகவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி அது மறைமுகமாக அதிமுகவிற்கே சாதகமாக முடியும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. அமித் ஷாவின் அடிச்சு ஆடுங்க என்ற ஒற்றை வார்த்தை அதிமுக தலைவர்களுக்கு பெரும் தெம்பை கொடுத்துள்ளது.